Hi guys, welcome to Cheeky Chica. Yeah, oh yeah, lenses, dear viewers from Japan. Fantastic lenses, great quality, great quality. பாருங்க எப்படி இருப்பா தூளாரு அணி பாருங்க அப்பா ரொம்ப அழகா இருக்க அணி பச்சை போட்டு டிஷர்ட் அவ்வளவு குவாலிட்டியில இருக்கு ஹோயா லென்சஸ் ஃப்ரம் ஜப்பான் செம குவாலிட்டி வியூஸ் நான் ரொம்ப வருஷமா போட்டுருக்கேன் நீங்களே பார்த்துட்டு நான் கண்ணாடி போட்டு எல்லாம் ஷோ பண்ணுவேன் ஹோயா லென்சஸ் தான் Yeah, absolutely. Guys, go check out MyoSmart for kids. Definitely helps with myopia for kids. You should actually go check it out. Click the link in the description below. மயோஸ்மார்ட் எப்படின்னா கிளாரிட்டி இருக்கும் கிவ் த கிஃப்ட் ஆஃப் கிளாரிட்டி டு சில்ட்ரன் மயோஸ்மார்ட் யூஸ் பண்ணுங்க லென்சஸ் டியர் வியூவர்ஸ் அவ்வளவுதான் மூக்கு மேல ராஜா ஆஹா ஏய் ஏய் கோயிந்தா ஏய் Dear viewers, Hoya lenses from Japan. World top class quality actually. நான் இந்த மாதிரி லென்ஸ் பல வருஷமா போட்டுருக்கேன் நீங்க யூஸ் பண்ணுங்க செம்ம கிளாரிட்டி இருக்கு பாருங்க லுக்ஸே பாருங்க எப்படி இருக்க பாருங்க ஹேண்ட்ஸமா இல்ல நானு டக்கரால நான் பார்த்துட்டு always ever handsome Chica நீங்க guys don't forget to check out MyoSmart also from Hoya. Also check out their sensitivity lenses. Also அவங்களோட EV protection lens நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்க different shades போடலாம். In fact if you click on it you will get a different shade. But let's come straight to it Chica. Both of us predicted India பொட்டலம் பண்ணிடுவாங்க ஆஸ்திரேலியாவை இந்தியா உதச்சுதான் போறாங்க ஆஸ்திரேலியாவைன்னு சேஸ் மாஸ்டர் at his precision best இன்னைக்கு காமிச்சாரு பிக் கேம்னா கிங் ஆஃப் கிங்ஸ் நான் தான் நிப்பேன் அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வருண் சக்கரவர்த்தி கலக்கிட்டயா நீ ஆல்ரெடி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் யா நீ தான் டவுட்டே கிடையாதுடா 2 மேட்ச் தான் நீ ஆடி இருக்க நீ தான் பெஸ்ட் அதுதான் என்னோட பிலீஃப் முகமது ஷமி கலக்குறாரு பட் ஓவரால் சீக்கா ஜஸ்ட் அ கமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 4th கியரே போகாம வின் பண்ணிருக்காங்க சீக்கா இந்தியா ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபேண்டாஸ்டிக் நீ எல்லா பாயிண்ட் சொன்ன ஆனா ஒரு பாயிண்ட் விட்டியடா டேல் ரோல்ஸ் ராய்ஸ் நவ மச்சான் என்னோட ஆள்ரா அவன் தான் வின் பண்ணி கொடுத்தா அது கேல் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த சமயத்துல தடவிக்கிட்டு அவுட் ஆயிட்டு வச்சுக்கோ ஸ்லைட்லி தப்பிக்கின்னு தோம்தாம ஆயிருக்கலாம் ப்ராபப்லி ஃபார் ஆல் யூ நோ ஐ மீன் end of the day yes 260 was not a great total 260 or 264 but then I still thought I think the king of kings Kohli மச்சான் கோலி உனக்கு என்னடா சொல்லுவேன் தூள்ரா டே தூசி கிரேட்டோ பாஜி என்ன மாதிரி ஆடுறாண்டியோ என்ன மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் வர யூஸ்வலா ஏர்லாம் அடிக்கவே மாட்டான் நீ பாத்தியா அதை எலிசா டக்குன்னு போட்டுக்கலாம் இம்மிடா மேல ஒரு ஒத்த கை ஷாட் போரு அதுதான் ஃபார்முக்கு வரான் அவன் எப்படி பிளான் பண்றான்னு பார்த்தோன்னா அவன் டைமிங் பாக்குறான் அவன் எப்படி ஐ மீன் இந்த போஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா இன்சைட்ஸ் கொடுத்துருந்தான் ஹவு ஹி ஒர்க்ஸ் ஆன் த டைமிங் அந்த பியர்சிங் ஃபார் த சிங்கிள்ஸ் இதெல்லாம் பண்ண ஐ எம் இந்த குட் ஸ்பேஸ் அர்த்தம் அப்படின்னு so imagine dear viewers the guy was under tremendous pressure during the Australian series and coming and just playing at ease our record பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் வச்சிருக்கான் ரெக்கார்ட் பாருங்க செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து அணி இதெல்லாம் டச்சே பண்ணி முடியாது அவனை என்ன மாதிரி ரெக்கார்ட் பாருங்க டியர் வியூவர்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கட்டும் செமி ஃபைனல்ஸ் ஆகட்டும் T20 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் ஆகட்டும் என்ன வேணா வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் வேர்ல்ட் கப் செமி ஃபைனல்ஸ் 2023 பார்த்தோம் செமி செஞ்சுரி ஃபைனல்ஸ் அடிக்கிறான் T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐயப்பா T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் ஐயோ இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் இருந்தா ஒரு மனுஷனால சான்ஸே கிடையாது ஐயோ நான் எதெல்லாம் படிக்கிறதுன்னு தெரியல நீ அந்த மாதிரி ஆடுறான் கோட் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட் சீக்கா அது நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு ஒயிட் பால் கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா கோட்டு வேற யாரும் கிடையாது இவர் தான் திருப்பி காமிச்சிருக்காரு இந்த மாதிரி ரெக்கார்ட் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல மோஸ்ட் ரன்ஸ் இன் ஐசிசி நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸ் சீக்கா விராட் கோலி நம்பர் 1 ரோஹித் சர்மா நம்பர் 2 பா டாப் 2 நம்ம தான் விராட் கோலி பாருங்க 1000 ரன் மேல ஒரு ஐசிசி நாக் அவுட் டோர்னமெண்ட்ல மட்டும் 1000 ரன் மேல எவ்வளவு பேரோட கெரியர்ல 1000 ரன் அடிக்கிறதே பெரிய விஷயம் நம்ம நினைப்போம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வெறும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ODI ரன்ஸ் வைல் சேசிங் வந்துட்டாருப்பா 159 மேட்சஸ்ல 8000 ரன்ஸ் ஆப்வியஸ்லி சச்சின் டெண்டுல்கர் 80 மோர் மேட்சஸ் ஆடி இருக்காரு அண்ட் அகைன் அதுலயும் பாருங்க ரோஹித் சர்மாவும் ரைட் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் சோ எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் நிறைய பேசுவோம் பட் வில் கம் டு த மேட்ச் சீக்கா I thought Australia lost the match in the toss சீக்கா அங்கதான் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க பேட் ஃபர்ஸ்ட்னு சீக்கா ஆஸ்திரேலியன் லைன் அப் வெயிட் பண்ணுங்க நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க அக்ரி பண்றீங்களா டிஸ்அக்ரி பண்றீங்களா நீங்க சொல்லுங்க ஆஸ்திரேலியன் லைன் அப் நீங்க பாரு கடப்பார பேட்டிங் லைன் அப் அவங்களுக்கு பேட்டிங் லைன் அப் கம்பேர்ட் டு தேர் bowling லைன் அப் ஃபார் பெட்டர் அண்ட் 2 மேட்ச் சேஸ் பண்ணி கம்ஃபர்டபுளா ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் செம கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க 46 ஓவர்ஸ்ல 350 சேஸ் பண்ணாங்க
அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடந்திருந்தா ப்ராபபிலி 25-30 ஓவர்ஸ்லயே முடிச்சிருப்பாங்க அந்த டோட்டல்ல. அந்த மாதிரி ஆடி கிரிக்கெட் நாலேஜ் அண்ட் கிரிக்கெட் தியரி படி ஃப்ரெஷ் விக்கெட்ல ஆடுறீங்க, அவ்வளவு திரும்பாது இந்த விக்கெட் அந்த பழைய விக்கெட் மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே புரியணும். ரெண்டாவது உங்க பேட்டிங் தான் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் போது போலிங் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு இந்தியா அவங்க 280 290 அடிச்சா கூட பரவாயில்லடா, எங்களுக்கு பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு, சேஸ் பண்ணலாமே. தட் should have been the theory chica. In fact before the toss I said இந்தியாக்கு இது மேஜர் அட்வான்டேஜ் சேசிங் இன். மணி நீ சொல்ற நான் உண்மையை சொல்றேன் மணி, frankly speaking it was right decision by Australia. என்ன நீ சொல்லலாம் ரைட்டு, அவங்க ஒரு பொட்டலம் போலிங் 1.5 போலிங் வச்சு ஏன் செகண்ட் போலிங் போடுறாங்கன்னு. But if you really look at it deeply into the game, அவன் பாரு கேம் ஒரு 48 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கான், 47 ஓவர் வரைக்கும். அவன் மட்டும் அணி ஒரு 280, they were on the road to get 280 290 அணி each round. They should have got 280 290 the way ஸ்மித் ஆடினான். பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஸ்மித்ல அவன் அடிக்க மாட்டான்னு, பிரமாதமான ஸ்மித். அந்த சமயத்தை ராங் டைம்ல ஒரு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அக்சலரேட் பண்ண பார்த்து கடைசி அவுட்டா இருக்காங்க. அவங்க போலிங் அவங்க பேட்டிங் கார்டு எடுத்து காமிச்சனா they were on the road to easily make 280 290. ஸ்மித் ஒரு மாதிரி அபத்தமான ஷாட், பிரில்லியன்ட் தான் பட் வேஸ்ட் ஷாட். அதே மாதிரி டிராவிஸ் செட் வருண் சக்கரவர்த்தி வந்து நீ கொஞ்ச நாள் ஆடணும், அவனை எல்லாரும் அவனை அடிக்க முடியாது. அவனை you are playing very well. Very few people have played வருண் சக்கரவர்த்தி very well and played him on straight. யாருன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறானோ they are good. நின்னத்துல இருந்து அடிச்சா வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆயிடுவீங்க, அக்ராஸ் லைன் அவுட் ஆயிடுவீங்க. அங்க நீ பார்த்த பார்ட்னர்ஷிப் அந்த கேரி வாஸ் பிளேயிங் வெரி வெல், லபுஷேன் வாஸ் பிளேயிங் வெரி வெல். அங்க அதுக்கு என்ன பண்ண அதே மாதிரி இவன் வந்தான பேர் கிளென் மேக்ஸ்வெல், எதுக்கு ஒரு பால் 6 அடிச்சாங்க திடீர்னு he tried up the run rate. They should have just played normal cricket. 49.3 ஆல் ஆயிட்டாங்களே. பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் ஆகி அவங்களுக்கு வேற இந்தியா பார்த்தா பில்ட் அப் ஆன் பார்ட்னர்ஷிப்ஸ். அங்க பாரு அவங்க இவ்வளவு இந்த பார்ட்னர் சின்ன பார்ட்னர் கொஞ்சம் பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் அப் பண்ணிருந்தாங்கன்னா they would have scored 280 290 அணி. I tell you what அணி 280 290 India might have struggled and let me tell you the truth. They could have struggled chica. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல் ஒரு 4th கியர்க்கே போகாம அடிச்சாங்க chica. நீங்க சொல்லலாம் 48 ஓவர் வரைக்கும் இழுத்தாங்கன்னு, but it wasn't necessary for India to even go to that 4th gear. வேணும்னா போயிருக்கலாம்னு என்னோட பிலீஃப் chica, because through the line drive அடிச்சிருந்தாங்க chica. நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்க, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் ஏதோ திரும்பி ஸ்ட்ரகிள் பண்ணி புஷ்ஷே பண்ண முடியாத மாதிரிலாம் இல்ல. சிங்கிள் வேணுமா இந்தா எடுத்துக்கோ, லாங் ஆஃப் சிங்கிள், இந்த கவர்ஸ்ல சிங்கிள். இட் வாஸ் an easy job chica. They never went to the 4th gear. ஆனா நீ 4th gear போல ஏன் 260 அவுட் ஆயிட்டாங்க. நீ எதே 290 எக்ஸ்ட்ரா 4th gear போக வேண்டியிருக்கா நீ. நான் சொல்றேன் அந்த bowling attack இல்லடா நீ அதே வரையும் நீ பாக்கிறது தியரிட்டிக்கலி பாக்கிறது எஸ் நான் ஒத்துக்கிறேன். அவங்க bowling ஒரு பொட்டல bowling 1.5 bowling யார் chica ட்ரபிள் பண்ணாங்க. நீங்க ஏதாவது ஒரு bowler ட்ரபிள் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க chica, ஆனஸ்டா சொல்லுங்க chica, யார் ட்ரபிள் பண்ணாங்க. அனி மார்க் அது 3 கேட்ச் விட்டாங்க அவங்க. 3 கேட்ச் ரோஹித் சர்மாக்கு இனிஷியலா விட்டது கரெக்ட். விராட் கோலி ஒரு கேட்ச் விராட் கோலி நம்மளும் தான் விட்டோம் chica. அவங்க 260 அடிச்சிருக்க மாட்டாங்க, நம்மளும் கேட்ச் புடிச்சிருந்தா. அத நீங்க சொல்ல மாட்டீங்களே பின்ன. நம்மளும் 3 கேட்ச் விட்டோம்ல, டிராவிஸ் ஹெட் முட்டையில இருக்கும்போதே விட்டோம்ல, ஸ்டீவ் ஸ்மித்க்கு விட்டோம்ல, ஒரு 30-40ல இருக்கும்போது ஷம்மி விட்டார்ல, ஷம்மியே 2 கேட்ச் விட்டாரு. சோ நீங்க I agree. Okay, fine. நீ என்ன சொல்ற கேட்ச் ஸ்கொயர் பண்ணல. ஏதாவது பால் பீட்டன் ஆயி ஐயோ திரும்பிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணி பேட் பேட்ல பட்டு அப்படி போகுது, கம்ஃபர்ட்டபிளா தட்டிந்தாங்க chica. You have to agree to that. Indian batters were too comfortable. I think I'll want ani scoreboard pressure இல்ல, நீ அதனால கம்ஃபர்ட்டபிளா தட்டிந்தாங்க. நீ 260 scoreboard pressure கிடையாது, இது 290 scoreboard pressure இருக்கும். I agree with you chica. 290 டெஃபினட்டா ஸ்கோர் போர்ட் பிரஷர் இருந்திருக்கும். எப்படின்னா இந்தியன் bowling attack திருப்பி இந்தியன் பேட்டிங் கே போட்டுனா நீங்க சொல்றது ரைட். போடுறது ஆஸ்திரேலியன் bowlers who are not even experienced. கூப்பர் கான்லி வந்து 8 ஓவர் போடுறாரு கரெக்ட், அவர் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்துட்டாரு. பட் ஆஃப்டர் தட் நீங்க பாருங்க ஸ்ட்ரகிளே பண்ணல நம்ம பேட்டர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பர் கான்லி ஆடினதே தப்பு chica. அது என்னோட பிலீஃப் என்னன்னா அவர் ஆடினதே தப்பு. ஜேக் ஃப்ரேசர் மெக்காக் தான் ஆடி இருக்கணும். யாராவது கூப்பர் கான்லி தெரியலன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. லிஸ்டேல பெரிய ரெக்கார்ட் கிடையாது, ஹார்ட்லி 7 மேட்சஸ் ஆடி இருக்காரு. வெரி சர்ப்ரைசிங் ஆஃப் ஆஸ்திரேலியா to have a debutant in the semi-final chica. I thought that was very surprising first of all. Fraser Megha, yes, Jake Fraser Megha would have been a good choice. Indian bowlers தெரியும், IPL நல்லா பண்ணிருக்கான், சுத்துவான். அவன் probably left arm spin extra அவனுக்கு எடுக்கிறதுனால கொடுத்தாங்க, ஆல் ரவுண்டர் பார்த்து எடுத்துருக்காங்க. ஏதோ
எனக்கு என்ன புரியலன்னா அவன் ஐ திங்க் ஒரு பீரியட் லாஸ்ட் த ப்ளாய் கம்ப்ளீட்லி. அவங்க போலிங் எலிஸ் தான் அப்பப்போ பால் கொஞ்சம் லிஃப்ட் இருந்தது. வைஷிஷ் ஓகே ஒரு ஓசி விக்கெட் எடுத்தான். இவன் வந்து சும்மன் ஓசி விக்கெட் தான் அது ஒரு ஆக்சுவலா ஒரு மாதிரி ஓசி விக்கெட் தான். But the point is, I still believe 280, 290 scorer pressure, things could have been different. That's all I'm trying to say. Could have been different. I'm not saying they would have won the match. Could have been. I still believe that India நீ beat பண்ணா ஒரே சான்ஸ் இந்தியா beat பண்ணா நீ இந்தியா நீ ஸ்கோர் பண்ணிச்சு put up a score on board. That's the only way you could chase India, beat India. நீ இந்தியாவோட நீ வந்து bowling first போட்டு நீ சேஸ் பண்ண இதே அவங்க சப்போஸ் அவங்க சேஸ் பண்ணி தான் வச்சுக்கா நீ நம்ம நியூஸ்ல எடுத்து நம்ம போட்டு 225 ஆல் அவுட் எடுத்துப்போம் அவங்கள போட்டு. நம்ம கன் போலிங் வேற இருக்குடா ஸ்பின் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சம போலிங் நமக்கு. சீகா நீங்க சொன்ன மாதிரி தேவர் ஆன் போர்ட் டு கெட் 280 290. தி ஸ்பின்னர்ஸ் நீங்க பாருங்க நீ குல்தீப் வந்து கொஞ்சம் இன்எஃபெக்டிவா இருந்தாரு. தே டிட் டு பி ஆனஸ்ட்ல நம்ம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அக்சர் பட்டேல் வந்து போட்டது இல்லாட்டி ரவீந்திர ஜடேஜா போட்டது கூட இல்ல அந்த பழைய விக்கெட் மாதிரி வந்து அவ்வளோ அலார்மிங்கா இல்ல. தே பிளேட் சம் புவர் ஷாட்ஸ். அவங்க நம்ம போலர்ஸ் வந்து டைட்டா போட்டாங்க. நம்ம போலர்ஸ் பிரில்லியண்டா போட்டாங்க. 260 வாஸ் any day gettable, but that 260 was possible because of that Shreyas Iyer run out again. லாஸ்ட்ல பாருங்க Shreyas Iyer அந்த அலெக்ஸ் கேரி ரன் ஆடலாம். நீங்க சொன்ன மாதிரி probably கேரி ஆடி இருந்தா இன்னும் 270 280 அடிச்சிருக்கலாம். பட் that's why I said 280 290. அலெக்ஸ் கேரி ரன் அவுட் Shreyas சம ரன் அவுட் அப்பா சமமாங்க ஆச்சாம் போர்டு உठाया ஒரு அடி பால் அடி கொஞ்சம் மொள்ள வந்து பூச்சாடி காஞ்சி மொள்ள வந்து புடிச்சு உठा ஒரு மாங்க கரெக்டா விக்கெட் முன்னாடி பவுன்சர் டிங்னு எடுத்துட்டு போச்சு. I think that's a brilliant feeling there. But I think overall, I was very happy. Varun Chakravarti நல்லா bowling போட்டான். Very good for him. நீ சொல்லாம மச்சான் அவனை இன்னும் இந்த வேர்ல்ட்ல யாரும் ஆடுறதுக்கு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் வேர்ல்ட் லெவல்ல கொஞ்சம் தத்திக்கின தான் அவனை வாடுறதுக்கு எல்லாருமே ஒண்ணு பெஸ்ட் அவனை நேரம் ஆடின அவனை போட்டு அவனை நீ அடிக்கலாம் பார்த்தா கோவிந்தா ஆடுவாங்க. சிகா நான் சத்தியமா சொல்றேன் சிகா என்னோட பிலீஃப் என்னன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு 6 years of IPL ஆடிட்டாரு. IPL இன்னும் கூட பிக் பண்ண முடியல அவரு. சோ இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் மாற போகுது இல்ல. He will still be unreadable சீக்கா. நான் ஆடி இருக்கேன் சீக்கா அவருக்கு எதிரா. நிஜமாவே நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 balls இம்ப்ரெஸ் ஆன ஒரே பவுலர் வருண் சக்கரவர்த்தி தான். என்னடா இது இந்த மாதிரி போடுறான், எந்த பால் உள்ள வருது எந்த பால் வெளில போகுதுன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அவரோட ஃபாஸ்ட் ஆர்ம் ஆக்ஷன், he was a fast bowler. நம்ம கிட்ட சொல்லியிருந்தால முன்னாடி ஃபாஸ்ட் பவுலர். சோ அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்பின்னர் ஆனாரு. He is already right up there சீக்கா. But let's come to our main bowler Mohammad Shami. என்ன சீக்கா அந்த ICC டோர்னமெண்ட்ல அவருக்கு என்ன லவ் அஃபேர் வச்சிருக்காரு. திருப்பி டாப் ஆஃப் தி விக்கெட்ஸ்ல நிக்கிறாரு அவர்தான். பும்ரா இல்லையா நான் நிக்கிறேன்டான்னு ஹையஸ்ட் ஃபார் இந்தியா 63 விக்கெட்ஸ். அண்ட் ஷம்மி இந்த ஆவரேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா மெக்ரா ஆப்வியஸ்லி பிளேட் லாட் மோர் ICC tournaments and Shami, lot more matches in ICC tournaments and Shami, all the list above him. His average is 14 chika ICC tournaments la 14. I think I saw you making a good point. You said he might not be a lot of quick learner, but he's just slightly slow, but his accuracy level is still the same. நீ பாத்தியா ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த கார்னலிய போட்டு தலை போட்டு தேவடு 4 பால் போயிட்டு 5வது பால் ஓட போட்டான். பாட்டம் ஆஃப் தி எட்ஜ்ல போட்டு புரியுதா? So his line and length is still there. ஐயா மேட்ச் இருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். The zip is slightly missing. Maybe he'll get it back after the IPL, but he's got the line and length which is amazing. நீ ஸ்டீவ் ஸ்மித் கூட பார்த்தனா சுத்தி அவுட்டா நம்பர் because his accuracy line and length. ஸ்டீவ் ஸ்மித் சுத்தி அது போல இருக்கானே. அதுக்கு முன்னாடி ஓவரே அவர் வந்து அவுட் ஆயிருக்கணும் ஷமி கிட்ட. ஷமி அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே ஸ்மித் வர்சஸ் ஷமி நீங்க பாத்தீங்கன்னா சுத்துன்னு சுத்தாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. See, Shami has been brilliant, continuing to be brilliant. Let's go to the spinners chika. ஏனா இன்னைக்கு 4 ஸ்பின்னர், அதுல 2 பேர் கொஞ்சம் ineffective மாதிரி தெரிஞ்சாங்களா, அக்சர் and குல்தீப். They weren't at their best. And even Axar also got the OC wicket. Maxwell the last ball Maxwell out ஆனா actually கொஞ்சம் வெயிட் பண்ண அவசரப்பட்ட. அதான் சொன்னேன், they didn't know how to pace the innings. அக்சர் போட அடிச்சாங்க, இன்னைக்கு குல்தீப் போட அடிச்சாங்க. But then advantage India adana சொல்றானே நீ இதே வந்து இந்தியன்ஸ் இதே கரெக்ட் ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணாங்க. 280 290 49 overs all out ஆயிட்டாங்க. At one point they were going very well. First 25 overs they were right on top. 24 overs 25 overs அது ஒரு சும்மா சிங்கிள் வந்துச்சு. அப்படியே விட்டாங்க பொட்டலாயிட்டாங்க திடீர்னு. அதான் சொன்னேன் நம்ம ப்ரீ சொல்ல இது பொட்டல டீம் தான் மச்சான், இதை போட்டு இப்படிதான் போட்டு அனுப்ப போறாங்கன்னு சொல்லல. அவங்க bowling போட்டலாம், அவங்க ஆட்டிடியூடும் போட்டலாம். Surprising, this is not the typical Australian attitude.
It looks like it, but then point is, yes, battingல பார்த்தா they could have done so much wonders. But மச்சான், நீ என்ன வேணா சொல்ற, இந்த விராட் கோலி ஆடுற மாதிரி யாருமே ஆட முடியாதுடா மச்சே. இந்தியா வியூவர்ஸ் அண்ட் ஒரு மாதிரி 10 சிச்சுவேஷன்ல இந்த கேஎல் ராகுல போட்டு இப்படி படுத்துறாங்கடா. நீ 4லயும் அனுப்பு, 5லயும் அனுப்பு, 6லயும் அனுப்பு. ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராவ். அவன் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி வந்தா அடிச்சு கொடுத்துட்டு போயினே இருந்தான். 123 ஸ்ட்ரைக் ரேட். அடிச்சது தெரியாது, போனது தெரியாது. அதுதான் ரோல்ஸ் ராய்ஸ். என்னன்னா எப்போ ஆஸ்திரேலியா பார்த்தாலும் ஒரு 98, 97 நாட் அவுட், 42 நாட் அவுட். ஈவன் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்த டைம் வந்து ஒரு மாதிரி டைம். ஆக்சுவலி இல்ல, விராட் கோலி அவுட் ஆகும் போதுல கேஎல் ராகுலோட எக்ஸ்பிரஷன் நீங்க பாத்துருக்கணும் சிக்கா. கேஎல் ராகுல் லிட்டரலா கேட்டாரு, எதுக்குடா நீ அடிக்க போன, நான் இருக்கேன்டா, நான் இங்க சான்ஸ் எடுக்கிறேன்டா, நீ ஆடுவோம், நீ ஃபுல்லா ஆடு, நீ 50 ஓவர்ஸ் ஆடி நீ 100 அடிச்சுட்டு வெல்லவா, நான் சான்ஸ் எடுக்கிறேன், நீ ஏன் இப்போ சான்ஸ் எடுக்கிற, அப்படியே லிட்டரலா கேட்டாரு அது அவர்கிட்ட. Because if you look at it, Virat, he okay man, even though 6 runs in, he was straight from over number 1. His strike rate, run rate is going up. See, ஒரு சைடுல பார்த்தனா ஒரு பயம் வந்து திடீர்னு ஹர்திக் பாண்டியா வந்து 2 டாட் பால் ஆடினோம், அப்புறம் 2 6 அடிச்சு மேக்கப் பண்ணிட்டான். எதுக்கு சொல்ல 290 வந்ததுன்னு வச்சுக்கோ, நீ ஈஸிலி 290 ஆஸ்கிங் ஃபார் தம். நீ ஏன்னா லாஸ்ட் 3 ஓவர் எல்லாம் விக்கெட்லாம் விட்டு போயிட்டாங்க. எல்லாம் 293 வந்துக்கலாம். 290 was asking easier not for the Australia. 290 அடிச்சிருக்கணும் டெஃபினட்டா. 100% 290. மேக்ஸ்வெல் இன்னும் கொஞ்சம் யாரா கேட்ச் கொஞ்சம் இருந்தா 300 கூட போயிடலாம். ஒரு ஜாஸ் இங்கிலீஷ் சொல்றேன். பட் 300 நம்ம சேஸ் பண்ணிப்போம் இந்த bowling attack-க்கு எதிரான நான் சொல்றேன். Ani, I'm not saying we wouldn't have chased, Ani. Now, only the bowling attack great illa, but என்னைக்குமே scoreboard pressure Ani. நீ என்ன வேணா சொல்லு, எங்கேயாவது இந்த bowling attack பண்ணா 2 விக்கெட் விட்டோம் இல்லையா, ரோஹித் சர்மா விட்டோம், துவாஷேஷ் வந்து கில் எடுத்தால ஒரு அப்பட்டகர் bowling தான் விக்கெட் கொடுத்தாங்க. saying that is Shika, the way Shreyas Iyer and Virat Kohli played those spinners, செம்மையா ஆனாங்க சிக்கா. ஷ்ரேயஸ் ஐயர் என்ன பிளேயர் சிக்கா. ஐயா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சிக்கா, உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு கவலையே கிடையாது சிக்கா இதுக்கப்புறம். ஏன்னா அந்த மாதிரி ஷ்ரேயஸ் ஐயர் எனக்கு பிடிக்காது சொன்ன உனக்கு, அவன் ஆஃப்டர் வேர்ல்ட் கப் நான் தான் சொல்லியிருந்தேன். அனி ஒன் டே ஆஃப்டர் வேர்ல்ட் கப் ஐ செட் நோ சேஞ்ச் மை ஒப்பீனியன் கம்ப்ளீட்லி. இப்ப கூட குத்தினா அவன் கேஸ் தான். லெட்ஸ் பி வெரி கிளியர், குத்தினா அவன் கேஸ் தான். பட் ஸ்பின் கிங்கா ஆடிடுறான், மேனேஜ் பண்ணிட்டான். எப்படி ஆடுறான், என்ன மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவருக்குலாம் மேனேஜ் பண்ணி பிரமாதமா ஆடுறான். ஏய் நம்ம ஒரிஜினல் 11 டீம் போடச்சே நம்ம சொன்னோம் ஷ்ரேயஸ் ஐயர் தான் இருக்கணும் 4 நம்ம டிஸ்கஷன்ல இருந்துச்சு. Because 2020 World Cup he made an adjustment, he did well. I'm not saying no, but still KL Rolls Royce வேற லெவல் மச்சான். நீ என்ன வேணா சொல்லு, ரோல்ஸ் ராய்ஸ் லெவல். ரோல்ஸ் ராய்ஸ் பாரு, அங்க பாரு அவன் ஸ்ட்ரைக் ரேட் பாரு. டேய் எங்கயோ இருக்கான்டா ரோல்ஸ் ராய்ஸ். This was the difference obviously in the 2023 World Cup final. நிறைய பேர் வந்து கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் அண்ட் அந்த டைம்ல வந்து அவர் மேல நிறைய ப்ராப்ளம் சொன்னாங்க. பட் சீரியஸ்லி தட் பேட்டிங் ஃபயர் பவர், ஹர்திக் பாண்டியா வந்து நம்பர் 5, அவர் பாருங்க நம்பர் 7 வந்து ஒரு 3 6, தன்வீர் சங்கா பேக் டு பேக் 6, ஆடம் ஜாம்பா ஒரு 6, he made it also easy. அதுதான் நான் சொல்றேன் சிக்கா. பாருங்க ஹர்திக் பாண்டியாவே நீங்க 4th கியர் போடல, 6 வேணுமா ஓகே இந்தாடா அடிச்சுக்கிறேன். சோ ஐ ஸ்டில் பிலீவ் அந்த நீங்க சொல்ற இந்த ஆஸ்திரேலியன் bowling attack டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியாது சிக்கா. they should have chased. இதே நான் சொல்றேன், இந்த ஆஸ்திரேலியன் அட்டாக், இந்த ஆஸ்திரேலியா முதல்ல bowling போடலாம் வெச்சுக்கோ. நீ என்ன சொல்றேன், இந்த ஆஸ்திரேலியா இந்தியா முதல்ல bowling போடலாம் வெச்சுக்கோ, இந்தியா 350 அடிச்சிருப்பாங்க. இது போட்டல bowling, இது பிரச்சனை கிடையாது. சேஸ் பண்ண மாட்டாங்க. டேய் இத முதல்ல அவங்க bowling போடுறான்னு வெச்சுக்கோ, ரோஹித் சர்மாவுக்கும் சரி சுப்மன் கில்லுக்கும் சரி ஒரு பிரஷர் கிடையாது. when there's no pressure on them to bat, போட்டு 350 பின்னிட்டு போட்டு இவள போட்டு இந்த bowling வச்சிடு. நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனா சம்டைம்ஸ் மென்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல சீக்கா. நம்ம சம்டைம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து விக்கெட் மேபி இன்னும் கொஞ்சம் திரும்பவும் 275 இனஃப், ஏன்னா நம்ம நியூசிலாந்துக்கு எதிராக 260 டிஃபெண்ட் பண்ணோம், அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல இந்தியா. இல்லடா யோசிக்க மாட்டாங்கடா, அட்டனி கிழிச்சு கொடுத்திருப்பாங்க. அனியா you lost 3 early wickets. See you lost 3 early wickets, first 3 wickets விட்டோம். இந்த bowlingலாம் வச்சு இந்தியா ஆடிதான் வச்சுக்கோ, இன்னைக்கு போட்டு கைக்கு கொடுத்திருப்பாங்க. நீ போட்டு பின்னு பண்ணிருப்பாங்க. 325 அடிச்சிருப்பான். 325 ஆஸ்திரேலியா 3 அடிப்பாங்க அந்த பேட்டிங் வச்சுட்டு. ஸ்கோப்பே லேதுண்டி இந்த மாதிரி bowling வச்சுட்டு. Did you feel the wicket got a little better under the lights Shika? Because I really felt wicket under the lights, or maybe அவங்களோட ஸ்பின் அட்டாக் அவ்வளவுதான் பைட் கிடைச்சதோ அவங்களுக்கு. bowling ஒரு ஒன்றனா bowling டா இவ்வளவுதான் அவங்க bowling. ஜாம்பா மட்டும் தான் ஒரு bowler வச்சு ஆடிருக்காங்க நீ. ஒரு bowler வச்சு ஆடிருக்காங்க நீ.
இவனை பாக்குறது நேத்து நிலையெல்லாம் பாக்குறது ஓகே பாக்குறதுக்கு. நம்ம இன்னைக்கு 60 ரன் அடிச்சிட்டோம். அதான் பட் கேப் சாம்பா போனா லாஸ்ட் 2 ஓவர் 2 6 அடிச்சா. ஹர்திக் பாண்டியா 2 6 அடிச்சா அவ்வளவு தவிர்த்து. பட் சாம்பா த பெஸ்ட் பவுலர் டுடே. அந்த தன்வீர் சங்கா தான் ஒரு வாண்டர் பவுலர் ஆக்சுவலா. கிளென் மேக்ஸ், டிராவிஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. they also are struggling அனி. சோ என்னன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிதாலும் ஓகே, செகண்ட் பேட்டிங் ஆடிதாலும் ஷுவரா இந்த ஆஸ்திரேலியன் டீம் அடிச்சிருப்பாங்க அவங்க bowling. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஆஸ்திரேலியா ஆடினது ரைட் தான். 290 அடிக்க வேண்டிய சமயத்துல 260 அடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்ன்றேன். 290 அடிச்சுனா மேட்ச் would have been probably more interesting. I'm not saying they would have lost the match. But I would have said India might have even lost the match. That's what I'm trying to say. 290 அடிச்சிருந்தா. But coming back to Virat Kohli, மச்சி வேற ரேஞ்ச்ல ஆடுறான். கிங் ஆஃப் கிங்ஸ் மச்சான். வேற ரேஞ்ச்ல ஆடுறான். என்ன மாதிரி அலட்சியமா ஆடுறான். எனக்கு என்ன பிடிச்சா டிபிஎஸ் 2-3 புல் ஷாட் அடிச்சுங்க பாத்தியா. ஷார்ட் அண்ட் புல் அடிச்சா பாத்தியா. ஒரு எலிஸ் ஒன்று விடுவான். 5 லெக் ஸ்கொயர் லெக் 4 புல்லட் மாதிரி போகும் பால். சுருன்னு போகணும். அதுக்கப்புறம் இவனும் ஒரு ஷார்ட் அண்ட் புல் அடிப்பான். அதே மாதிரி எவனோ ஒருத்தர் ஒரு 2 மிடிகேட்டிவ் ஸ்கொயர் லெக் நடுவில் போகும். ஸோ அந்த ஒரு ஏர் ஸ்பீட் பேட்ல பேக் மூவ்மெண்ட் இல்ல அவன்கிட்ட ஸ்டில் இருக்குது. அவன்கிட்ட அவன் இன்னும் ஒன் டே கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு 2-3 இயர்ஸ் நான் அலட்சியமா ஆடலாம். I mean, there is no reason not to believe in the entire set. எனக்கு என்னமோ தோணுது. விராட் கோலி பாருங்களேன், மோஸ்ட் 50+ ஸ்கோர்ஸ் இன் ஐசிசி. ஓடியா அப்பா எல்லா ரெக்கார்டும் இவர் கையில தான்ப்பா. ஓடிஐ கிரிக்கெட்னா இவரு தான்ப்பா, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அவங்க உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல சீகா அண்ட் ஆல் தி வியூவர்ஸ் தேர், விராட் கோலிக்கு எப்போ ஓடிஐ கிரிக்கெட் வருதோ அந்த வருஷம் அவரோட டெஸ்ட் ஃபார்மும் சூப்பரா இருக்கும்னு. நீங்க இந்த வருஷம் பாருங்களேன், அவர் ஓடிஐ கிரிக்கெட்டிங் ஆடுறாரா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போய் வந்து ஐபிஎல் ஆடுவாரு. இதே ஃபார்ம்ல ஐபிஎல்ல கலக்குவாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு போறாங்க. So I think this will help him, Chika. I mean, we'll have to wait till England. I don't want to make any prediction. அவனுக்கு அந்த சனி பொசிஷன்ல மாறி இருந்துடா. வாசல மாற ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி. சனிலாம் முடிச்சிட்டு இப்ப சனி டிரான்சிட்ல இருக்காருல்ல. சனி பகவான் டிரான்சிட்ல இருக்காரு. எல்லாம் மாறிச்சு. விராட் கோலி பிளைங் தான் இனிமே. ஜிங்கு மேல போயிட்டே இருப்பான் விராட். நீ தூக்கு மச்சான், நீ போயிட்டே மச்சான். ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கும். சூப்பர் தான் மச்சி நீனு. Yeah, more or less we've covered all the points, Chika. I mean, and let's give some credit to Akshar Patel also. In fact, நிறைய comments நான் last match பார்த்தேன் Chika. எல்லாரும் வந்து நிறைய பேர் felt Akshar Patel at 5 is a good decision. என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க. எனக்கு ஜஸ்ட் இதே ஃபைனல் நீ விராட் கோலி கூடுறா செஞ்சுரி அடிச்சு. விராட் ஃபைனல் நீ கேவலா கூடுறா செஞ்சுரி அடிச்சு போவான்டா. That is what I wanted to அனி போடுறது வாண்டனா. ஒரு அப்பா டக்கர் bowling ஆஸ்திரேலியா, ஒரு அப்பா டக்கர் பாகிஸ்தான் bowling, ஒரு அப்பா டக்கர் பங்களாதேஷ் bowling. ஒரு என்ன ஓகே இதே ஃபைன் எவனுக்கு வேணா கூட அடிச்சுட்டு போவான்டா அவன். நீ விராட் கோலி கேவலா கூட நீ ஹர்திக் பாண்டியோட அவங்க செஞ்சுரி அடிச்சு போவாங்க. You are actually அனி நான் இன்னைக்கே சொன்னேன். நான் ஒரு மேட்ச்ல மாட்ட போறேன் பார், குரூஷியல் மேட்ச்ல மாட்டுவாங்கன்னா it almost happened today. Almost மாட்டினாங்க. நீ let me be very frank, we just got through thanks to a brilliant knock by KL. It's not done. You should play the best player for the best position. Is Akshar Patel the best player in the position? Not at all. Without a doubt, it's KL. You should play the best team, irrespective of left-right combination, irrespective of situation. You should play the best player. Correct? Bowler இருக்கணும், பேட்ஸ்மேன் இருக்கணும். அவன் பெஸ்ட் பிளேயர் நம்பர் 5ல இல்லவே இல்ல. ஓகே பாய்சன் போறாங்க இந்தியா. சோ பாய்சன் போறாங்க. போற வரைக்கும் போட்டோம். என்னைக்குமே மாட்ட போறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேல மாட்டணும்னா வந்து ஃபைனல்ஸ்ல மட்டும் தான் மாட்டணும். அந்த பக்கம் வந்து நியூசிலாந்து. That's not the point. It's not this tournament alone. இந்த மாதிரி ட்ரையல் போட்டு எங்கேயா போட்டு ஏதாவது போட்டுனா தென் ஏதாவது குரூஷியல்ல மாட்டிக்கலாம் இல்லையா. That's what I'm trying to say. There is a high chance that if India wins this tournament, World Cup is hardly 2 years away, Chika. All these guys might continue on till the World Cup. I mean, obviously there is a lot of cricket to be played from now to the next World Cup. குறைச்சல் இஸ் யங்ஸ்டர். விராட் கோலிக்கு என்ன குறைச்சல்? விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஷமி, வெரி ஃபிட். நான் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, ஷமி, நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா தேர் on the wrong side. Even Virat Kohli is 36. So definitely I see them continuing till the even Rohit Sharma I believe can continue till the next World Cup, Chika. இன்னைக்கு அந்த புல் ஷாட்லாம் பார்க்கச்சே he still has it in எனக்கு belief இருக்கு. We have to wait and see, but he has led the side outstandingly. Test matchல he struggled. அவரோட கேப்டன்சில அவர் struggle பண்ணாரு. He himself got dropped. But white ball is a different ball game and he's a different captain. He's a different player in clear. But you have a new weapon also today, Machan. You have a new weapon called Arun Chakravarti. It makes a huge difference.
when you have a terrific weapon like Varun Chakravarti, நீ மச்சான் வேற மாதிரி போறான், வேற லெவல்ல போட்டு போறான் டீம். நீ வருண் சக்கரவர்த்தி ஜடேஜா 2 பேர் தான் போடணும் நம்ம டீம்ல. என்ன போலிங், ஒரு சைடுல ஜடேஜா ஒரு சைடுல வருண் சக்கரவர்த்தி, என்ன வேணும் உனக்கு இது மேல சொல்லி பார்க்கலாம்? ஜடேஜா பாருங்க, எப்பவுமே நீங்க அந்த ஜடேஜா நீங்க அந்த பேர் எடுக்கும் போது திருப்பியும் பாருங்களா, அண்டர் த ரேடார் but most effective. 8 overs 2 for 40. Manas Labuschagne wicket, important wicket of Manas Labuschagne. அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷும் இவர் தான் கைட்டினாரு. ஸோ அந்த 2 பேக் டு பேக் அந்த மிடில் ஆர்டரை பிரேக் பண்றதுக்கு நான் சைலண்டா ஜாலியா போட்டு போயிடுறாரு ஜிகா அவரு. ஜஸ்ட் and we haven't even used Jadeja was the guy who did it. But actually Jadeja நம்ம யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டேன்றோம். நம்ம Jadeja was a key bowler today. Jadeja was one of the key bowlers today. சரி, நான் இது கேக்குறேன், between Jadeja and Akshar Patel, who's a better batter? I think Jadeja is a better batter. 100%. Jadeja நீ ஓவரால் ரெக்கார்ட் எடுறா, நீ பாறா, நீ அவனை 8ல போய் உட்கார வச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் 100% Jadeja is a better batter. International cricket total overall track record எடு. அவன் கூட 9ல 5ல போனா அவனும் கேட்ச் அடிப்பான். இதெல்லாம் மாட்டறா bowling இது பாகிஸ்தான் bowling அது. பாகிஸ்தான் ஒன்றரை bowling, இது ஒரு ஒன்றரை bowling, பங்களாதேஷ் ஒன்றரை bowling. யா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா அந்த பக்கம் நியூசிலாந்து are playing South Africa. Quick take on that, Chika, before we wrap up. Who do you want India to come to the final? New Zealand or South Africa? இந்தியா எவனை போட ஏறி மிதிப்பாடு அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க இந்தியா. செம்ம பேட்டிங் கன் bowling. மறக்காத மச்சான், இதுல 6 கன் bowlers வச்சிருக்காங்க, 8 கன் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. 8 கன் பேட்ஸ்மேன், அது அரகோர பேட்ஸ்மேன் யாரு, 8 கன் பேட்ஸ்மேன். In the sense that Akshar Patel and Jadeja are proven all-rounders. And Akshar Patel, in all fairness, also playing well. Let's be very clear. Last 2 years, he's been very good in international cricket or IPL and as well. He's been. I'm not questioning his ability. I'm not at all questioning his ability. I'm only saying Akshar Patel over KL Rahul, nothing else. I'm only questioning that, and I'm not questioning his ability. He is a brilliant cricketer, brilliant all-rounder. அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல. So இந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு, கவலைப்பட வேணாம். கண்ணா மூடி பாடு யார் வேணா போடு, யார் பண்ணீங்க? ஜடேஜா போடு, அக்ஷர், குல்தீப், வருண், அப்படி கண்ண மூடி கொடுக்கலாம் பால போடு. நீ அப்படியே இங்கி பிங்கி பாங்கி கொடுத்து போட்டு கொடுக்கலாம் பால். இங்கி பிங்கி பாங்கி போட யார் வேணா விக்கெட் எடுப்பாங்க, அந்த மாதிரி போலிங் போடுறாங்க. ஆப்போசிஷனுக்கு ஒண்ணும் முடியும் இல்லை. சரி, இந்த மாதிரி பேலன்ஸ் எந்த டீம்ல இருக்கு சொல்லு பார்க்கலாம். 8 வரைக்கும் கன் பேட்டிங், 6 வரைக்கும் கன் bowlers. I mean good bowlers, international level good bowlers I'm talking about. எந்த டீம்ல இருக்கு உனக்கு? I still believe New Zealand, South Africa ரெண்டுமே strong side, Chika. Strong sides. Strong sides. But you don't understand. The strong will be an underlining thing. இந்த மார்க்கோ யான் சொன்னா யானு நான் சொல்றேன் Chika, கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கறச்சே viewers actually Chiki Chika community, who would you like India to face the finals? நீங்க actually அந்த கம்யூனிட்டில ஆன்சர் பண்ணு. நான் வந்து I would rather face South Africa than. நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஏறி மேய்ச்சிடுவாங்க போட ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பாரு ஏறி மேய்ச்சிடுவாங்க நியூசிலாந்து. நானும் அதுதான் ஹோப் பண்றேன். ஏன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்கன்னா பெரினியல் சோக்கர்ஸ் த சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் லைன் அப் பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஸ்பின்னர் தான், கேஷவ் மகாராஜ் மட்டும் தான். அதனாலேயே நியூசிலாந்து will be more dangerous in the final than South Africa, என்னோட belief. I hope South Africa come to the final. So the way cricket, the way they are playing cricket, I think South Africa will really match by New Zealand tomorrow. But then again, the conditions are in the playing in what you call Lahore. So I don't know the whole kind of thing. I mean the way New Zealand அங்கதான அந்த 350 flat wicket. So flat wicket, I think New Zealand also has a good batting. Flat track bullies, New Zealand also has good batting. For sure, Chika, இந்த செமிஃபைனலோட அந்த செமிஃபைனல் தான் இன்னும் எக்ஸைட்டிங் கேமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும். So wait பண்ணி பார்க்கலாம். Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back. Hoya, India, Hoya, ஜாலியா ஆடிடுங்க இந்தியா. ஆடி போய் ஜாலியா ஆடுறாங்க. ஆனா என்ன புடிச்சா இந்தியன்ஸ் ரிலாக்ஸ்டா ஆடுறாங்க, ஜாலியா ஆடுறாங்க. Tension, no tension. Goodbye, guys.